இன்றைய வட்டவகல் பாலம் நினைவு சின்னமாகும். புதிய பாலம் புதிதாக நிர்மாணிக்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன். இறுதி வன்னி யுத்தத்தின் அடையாளங்களில் ஒன்று வட்டவகல் பாலம். அது நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படும். புதிய பாலம் புதிதாக நிர்மாணிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தேசம் நேற்றுக்கு நேற்று தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தின் மீதான 2ஆம் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டுவிட்டு கொழும்பிலிருந்து தேசம் நேற்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தனது வேண்டுகோளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த வட்டவகல் பாலத்தை திருத்தவும் வடக்கின் வீடுகளை திருத்தவும் 6 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை தான் வரவேற்பதாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாலம் புனரமைக்கப்பட்டால் முல்லைத்தீவு மக்கள் மிகுந்த நன்மை அடைவார்கள் எனவும் ரவிகரன் தேசம் நேற்றுக்கு தெரிவித்தார். அரசாங்கம் இன்றைய பாலத்தை நினைவு சின்னமாக பேண அனுமதி வழங்கியுள்ளதா என தேசம் நேற்று கேட்டபோது எமது அதிகாரிகள் அதற்கான திட்ட வரைவை கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையிலேயே புதிய பாலம் நிர்மாணிக்கப்படும். பழைய பாலம் நினைவு சின்னமாக பேணப்படும் என தெரிவித்தார். வழமை போல் எமது அதிகாரிகள் நிதியை பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புவார்களா அல்லது நிதியை குறித்த காலத்தில் வினைத்திறனுடன் பயன்படுத்தும் திறமையையும் ஆளுமையும் கொண்டிருக்கின்றார்களா என கேட்டபோது நிச்சயமாக அவர்கள் நிதியை திருப்பி அனுப்பாமல் குறித்த காலத்தில் திட்டத்தை முடித்து மேலதிக நிதிக்கான வேண்டுகோளை வைப்பார்கள் என உறுதியளித்தார். இப்ப இந்த வட்டுவாங்கல் பாலத்தை ஒரு நினைவு சின்னமாக வைத்துக் கொண்டு புதிய பாலத்தை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறார்கள். சில கோரிக்கைகளை பார்த்திருப்பீர்கள். இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இல்ல, அப்படித்தான் பெரும்பாலும் வரும். அதுக்குரிய படங்கள் எல்லாம் தயாரிச்சிட்டோம். இது நாங்கள் அந்த குழுவோட கதைச்சு போட்டு அந்த முடிவு எடுப்போம். இது 1000 மில்லியன்ன்றது முதற்கட்டமான ஆரம்ப கட்டமான உதவிதான். அப்ப இந்த வருஷத்துக்கு அதை செய்து முடிக்க அடுத்த வருஷம் மிச்ச நிதி ஒதுக்கீடுகள் வரும் என்று நாங்கள் நம்புறோம். அதால இந்த ஒரு நினைவு சின்னமாக வச்சு கொண்டுதான் புதிய பாலம் அமைக்கக்கூடிய வழி செய்வோம் என்று நான் எண்ணுகின்றேன்.